தூங்கி எந்திரிச்சோடனே நீங்க செய்யற முதல் வேலை என்னன்னா, முதல்ல சொல்லுவோம் பல்லு விளக்குவோம், அல்லது நான் நல்லெண்ணெய் ஊத்தி வாய் கொப்பளிப்பேன், அல்லது நான் மாட்டை போய் பார்த்துட்டு வருவேன். இதெல்லாம் தான் இத்தனை காலமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன். இன்னைக்கு இந்த தலைமுறை என்னன்னா, தூங்கி எந்திரிச்சோடனே போனை அலாரம் ஆஃப் பண்ணுவேன், இதை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் நமக்கு ஒரு சுமையை ஏற்படுத்துங்கிறது நீங்க பார்க்கணும். சத்குரு அவர்கள் ஈஷா சிவராத்திரியில பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு ஒரு சராசரி மனிதனுடைய மூளைக்குள்ள 7 கிராம் பிளாஸ்டிக் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அவ்வளவு நம்ம சுவாசிச்சு சாப்பிட்டு உண்டு 7 கிராம் பிளாஸ்டிக் ஒரு மூளைக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அது 20 கிராமுக்கு மேல வரும்பொழுது டிமென்ஷியாவா மாறுது. மறக்க ஆரம்பிக்கிறோம், பேரை ஞாபகம் வைக்க முடியல, 60 வயசுல கை ஷேக் ஆகுது, ஒரு வலது காலை இடது காலையும் சமமா எடுத்து வைக்க முடியல, பாடி ஷேக் ஆகுது. டிமென்ஷியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அது 20 கிராம் பிளாஸ்டிக்காக மாறும் பொழுது வருது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்க ஒரு விதத்துல வந்துட்டோம், நம்முடைய முன்னோர்கள் ஒரு விதத்துல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வலி இல்லை, வயிற்று பசி, நாட்டினுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட இந்த நாடு பல ஆண்டு காலம் இருந்துச்சு. அவங்க அந்த பசியில வெறியில உழைச்சு கொண்டு இங்க நிறுத்திட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நீங்க கையில் எடுக்கலாம். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சைனாவை போல வளரும் பொழுது வயசானவங்கள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சைனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டாங்க, ஆனா they becoming older. ஜப்பான் வளர்ந்துட்டாங்க, they become older. யூரோப்பிய நாடுகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, they become older. ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டுல நம்ம கையில இருக்கு எப்படி வளரணும், எவ்வளவு ஆனந்தமா வளரணும், எவ்வளவு சந்தோஷமா வளரணும், இயற்கையை கெடுக்காம எப்படி இருக்கலாம், தண்ணீரை எப்படி முறையா பயன்படுத்த. அதனால கொஞ்சம் சிந்திச்சு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்திச்சு வாரத்துக்கு ஒருக்கா கார் பயன்படுத்தாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போலாமா, ஒரு சின்ன சிந்தனை. என்னால வாரத்துக்கு ஒருக்கா போக முடியல, 2 வாரத்துக்கு ஒருக்கா போக முடியுமா? ஒரே ஒரு நாள் நான் வீட்டுல கார் எடுக்க மாட்டேன், ஒரு ஆளுக்கு நான் கார் ஓட்ட மாட்டேன், ஒரு ஆளுக்கு நான் 2 வீலர் எடுக்க மாட்டேன், பக்கத்துல நான் சைக்கிள் போவேன் அல்லது டவுன் பஸ்ல போவேன், அந்த ஒரு நாள் வேலையை சுருக்கிக்குவேன், நான் என்னுடைய வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன். ஒரு சின்ன கோல். ஏன்னா வனத்துக்குள் திருப்பூர்ல நம்ம இவ்வளவு பேசும் பொழுது சின்ன சின்ன குறியீடுகள் நீங்க வைக்க முடியும். சின்ன சின்ன குறியீடு நீங்க யோசிக்கிறீங்க, கிட்டத்தட்ட விமான பயணம் மட்டுமே அந்த 50 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ல பிளைட்ஸ் மட்டுமே இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் க்ளோஸ் டு 3.5%. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு விமானம் எல்லாருமே விமானம் எடுக்கிறோம், தேவையா குறைக்கலாமா, ட்ரெயினுக்கு போலாமா, கொஞ்சம் யோசிப்போம். அல்லது நான் டக்குன்னு போறதை விட ஒரு 10 முறை விமானத்துல போனா 3 முறை இரவு ட்ரெயின்ல ஏறி படுத்தூங்கன்னா காலையில் நான் சென்னையில போய் இறங்கிக்கலாம். சின்ன சின்ன செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், எப்படி தண்ணி குடிக்கிறோம், கொஞ்சம் நம்ம யோசிக்காமே பல விஷயங்கள் பண்றதுனால ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.